Section 6.7 பாருங்க. To determine when the horizontal range of a projectile is maximum, given the magnitude u of the velocity of projection. என்ன சொல்றாங்க? We going to determine when the horizontal range of a projectile is maximum, given the magnitude of u of the velocity of projection. என்ன சொல்றாங்கன்னா, இங்கே பாருங்க டயக்ராமில், அதாவது இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சு அது எப்போ மேக்ஸிமம் இதை அட்டைன் பண்ணும், த கரஸ்பாண்டிங் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி யூக்கு கரஸ்பாண்டிங்காக அந்த ப்ரொஜெக்டல் ரீச் பண்ணுற அந்த ரேஞ்சு அது மேக்ஸிமமாக இருக்கணும். அந்த ரேஞ்ச் என்ன இருக்கணும்? மேக்ஸிமமாக இருக்கணும். ரேஞ்சுன்றது என்னது? ஆர் எப்போ மேக்ஸிமம் வேல்யூவாக அட்டைன் பண்ணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி இருந்தால் போதும், அந்த ப்ரொஜெக்டல் வந்து எடுத்துக்கூடிய அந்த ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், டு டிட்டர்மைன் when the horizontal range of a projectile is maximum, அந்த ப்ரொஜெக்டலோட ஹரிஜான்டல் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். எப்போ இருக்கும்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரியாக இருந்தால் போதும், அது என்னவாயிரும் உங்களுக்கு, அந்த ஹரிஜான்டல் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக கிடச்சிரும். ஓகேங்களா? given the magnitude u of the velocity of projection. uன்றது என்னது? ப்ரொஜெக்ஷனோட வெலாசிட்டி. ஓகே ரைட். பாருங்கள், இஃப் uன்றது இனிஷியல் வெலாசிட்டி, ஆல்ஃபான்றது ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், the range r of the horizontal plane through the point of projection is given by, ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஹரிஜான்டல் ரேஞ்சோட ஃபார்முலா என்னது? கேபிட்டல் ஆர் இருக்கும். கேபிட்டல் ஆரோட என்ன ஃபார்முலா? 2u ஸ்கொயர் சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. அதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம? u ஸ்கொயர் சைன் 2 ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. அதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிட்டோம். ஆர்சி ஈக்குவல் டு அப்போ என்னது? u ஸ்கொயர் சைன் 2 ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. ஓகே ரைட். நவ் ஜி பீயிங் ஏ கான்ஸ்டன்ட், ஜின்றது என்ன தெரியும்? கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும். ஃபார் ஏ கிவன் வேல்யூ ஆஃப் யூக்கு ஜின்றது கான்ஸ்டன்ட் அஸ் யூஸ்வல். the value of r is greatest when sin 2 alpha is greatest. என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் உள்ள ஆரில் இருக்கக்கூடிய ஜின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் நமக்கு தெரியும். யூன்றதும் கிவன் வேல்யூஸ், அது பர்டிகுலர் வேல்யூ கொடுத்துருவாங்க. அப்போ sin 2 ஆல்ஃபாவை டிபெண்ட் பண்ணி தான் ஆர் வந்து மேக்ஸிமமாக இல்லை மினிமமாக அந்த மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகே ரைட்டு. அப்போ sin 2 ஆல்ஃபாவை டிபெண்ட் பண்ணி தான் ஆர் வந்து மேக்ஸிமம் இருக்குதுன்னா, அப்போ sin 2 ஆல்ஃபான்றப்ப சைனோட வேல்யூ என்னது? -1 to +1 இருக்க போகுது. அப்போ அந்த sin 2 ஆல்ஃபா வந்து மேக்ஸிமம் அட்டைன் பண்ணால் தான் உங்களுக்கு ஆர் வந்து மேக்ஸிமம் அட்டைன் பண்ணும். அதனால தான் when sin 2 ஆல்ஃபா இஸ் கிரேட்டஸ்ட்டாக இருக்கும்போது the value of r is greatest அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருக்குங்களா? அப்போ sin 2 ஆல்ஃபா எப்போ மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும்? ஏன்னா சைனோட வேல்யூ வந்து -1 to +1. அப்போ இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1. அப்போ sin 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. sin 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. 2 ஆல்ஃபா என்னவாக இருக்கணும்? பாருங்கள், sin 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1னா அப்போ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி. அவ்வளோதான். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரியாக இருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆயிரும்? அந்த ஹரிஜான்டல் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக அட்டைன் பண்ணிடும். அதுதான் இங்கே கீழே டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ஹென்ஸ் ஃபார் எ கிவன் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன், கிவன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், given velocity of projection, the horizontal range is a maximum. Horizontal range is a maximum when the particle is projected at an angle 45 degree to the horizontal. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பார்ட்டிக்கலை வந்து ஹரிஜான்டலோட 45 டிகிரி இருக்கிற மாதிரி, எதை அந்த ப்ரொஜெக்ஷனோட ஆங்கிள் 45 டிகிரி இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரொஜெக்டோட ரேஞ்ச் வந்து என்னவாக இருக்குமா? மேக்ஸிமமாக அட்டைன் பண்ணிடும். தட் இஸ் the direction of projection for maximum horizontal range bisects the angle between the horizontal and the vertical. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆங்கிள் வந்து 45 டிகிரியாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேக்ஸிமம் ரேஞ்சை கொடுக்கக்கூடிய அந்த ஆங்கிள் 45 டிகிரி அது என்ன செய்யுதுன்னா, அப்போ இந்த ஹரிஜான்டல் இந்த ஹரிஜாண்டலையும் வெர்டிக்கல் சேர்த்து எவ்வளோ மொத்தமாக இருக்கும் 90 டிகிரி.
அப்போ அந்த ப்ரொஜெக்டர் வந்து மேக்ஸிமம் அட்டைன் பண்ணுறக்காண்டி பிரிக்கிற அந்த ஆங்கிள் எவ்வளவு 45 டிகிரி. அப்போ அது பைசெக்ட் பண்ணுது. எதை பைசெக்ட் பண்ணுதுன்னா ஆங்கிள் பிட்வீன் வெர்டிக்கல் அண்டு ஹரிஜாண்டலை பைசெக்ட் பண்ணுது, பாதியே பிரிக்குது. அதனால தான் 45 டிகிரி வந்திருக்கு. அதனால தான் அந்த ஹரிஜாண்டல் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமமாக அட்டைன் பண்ணுது அப்படின்றாங்க. ஓகே ரைட், இதெல்லாம் தியரி கேசஸ்ஸு. நமக்கு என்ன தெரியும், ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரினா இங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி. அப்போ சைன் டு ஆல்ஃபா என்னன்னு தெரியும், 1. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன மாறிடும், யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஜி இன்ட்டு 1. அப்போ ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஜின்னு கிடச்சிருச்சு. அப்போ ஆர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஜி. அதுதான் அது மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் ரேஞ்ச் இஸ் யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஜி. நான் வச்சுக்கோங்க, சப்போஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி இருக்கும்போது மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் ரேஞ்ச் என்னவாக இருக்கும்போது யூ ஸ்கொயர் டிவைடட் பை ஜின்றதை நான் வச்சுக்கோங்க. இல்லை மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் ரேஞ்ச் வந்து யூ ஸ்கொயர் ஜியாக இருக்கும்போது இந்த கரஸ்பாண்டிங் ப்ரொஜெக்டல் ஆங்கிள் என்னவாக இருக்கும்போது 45 டிகிரின்றது மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 6.8 பாருங்கள். டு ஷோ தட் for a given initial velocity of projection there are in general two possible directions of projections so as to obtain a given horizontal range. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, for a given initial velocity இனிஷியல் வெலாசிட்டி வந்து ப்ரொஜெக்ஷனுக்கு ஒன்று இருக்குது. there are in two possible directions of projections so as to obtain given horizontal range. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ப்ரொஜெக்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஜெக்டர் தான் காமனாக இனிஷியல் வெலாசிட்டி u இருக்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த ப்ரொஜெக்டல். அப்படி இருக்கும் போது நமக்கு ஒன்று 2 ப்ரொஜெக்டல் வேறு ஒரு ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணோம்ல அந்த ஆங்கிளோட அந்த ஹரிஜாண்டல் ஆங்கிளோட ஆல்ஃபான்னு மெஷர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வேறு 2 டைரக்ஷன்ஸில், அதாவது டைரக்ஷன்ஸ் மீன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிள்ஸில் ஆல்ஃபா 1 ஒரு ஆங்கிள் இருக்குங்களா, அந்த ஆங்கிளுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ப்ரொஜெக்டல் இருக்குது. அதே சேம் பாயிண்டில் தான், 1.5 பாயிண்ட்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அதுவும் அப்புறம் ஆங்கிள் ஆல்ஃபா 2ன்னு இன்னொரு ரேஞ்ச் இருக்குது, இன்னொரு டைரக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் ஆங்கிள். அந்த ஆங்கிளிருந்து பார்ட்டிக்கலை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த 2 ப்ரொஜெக்டலும் அந்த கரஸ்பாண்டிங் இனிஷியல் வெலாசிட்டி யூவை டிபெண்ட் பண்ணி வந்த ப்ரொஜெக்டல் இருக்குல்ல, அதோட ரேஞ்சில் தான், அதாவது அதே டிஸ்டன்ஸு சியில் தான் அதுவும் என்ன ஆகும், கோயின்சைட் ஆகும், இன்க்ளைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ அதில் வரக்கூடிய இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2வோட ஆங்கிள்னால் என்னவாக இருக்கும், ஓகேங்களா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ரேஞ்சு ஆர்க்கு பதில் ஸ்மால் கேன்னு எடுத்துக்க போகிறாங்க. சொன்னது புரிஞ்சுங்களா, யூக்கு கரஸ்பாண்டிங்காக ப்ரொஜெக்டல் அசிஸ்வல் எப்பயும் போல் நமக்கு இருக்க போது அதோட ரேஞ்சை கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வேறு 2 டைரக்ஷன்ஸ் மீன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆங்கிளை டிபெண்ட் பண்ணி வேறு 2 டைரக்ஷன்ஸில் அந்த ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கேன்ல அந்த ப்ரொஜெக்டலும் அதே அந்த ஹரிஜாண்டல் ரேஞ்சை வந்து கரெக்டாக அந்த ப்ரொஜெக்டலும் மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ அது கரஸ்பாண்டிங் வரக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2க்கான ரிலேஷன்ஸை பற்றி படிக்க போகிறோம். பாருங்கள், given initial velocity of projectionsக்கு there are in general 2 possible directions இருக்கும். அந்த 2 possible directions என்னவா செய்யுமா, கண்டிப்பாக அதே ஹரிஜாண்டல் ரேஞ்சை அட்டைன் பண்ணிடும். இந்த பாருங்களேன், இந்த இனிஷியல் வெலாசிட்டி யூக்கு கரஸ்பாண்டிங்காக வேறு 2 பாசிபிள் ப்ரொஜெக்டல் இருக்கும். அதுவும் என்ன செய்யுமா, அந்த எக்ஸிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த ஹரிஜாண்டல் ரேஞ்சை தான் இதுவும் இன்க்ளைண்டு பண்ணும், அட்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, லெட் u be the initial velocity of projection of a particle and alphaன்றது necessary angle of projection so as to given horizontal range. அது சொல்லி எப்போ போல என்ன செய்றீங்க, ப்ரொஜெக்டரில் யூன்ற வெலாசிட்டியில் ஆல்ஃபா டைரெக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா. சரி, அந்த ஹரிஜாண்டல் ரேஞ்ச் இருக்குல்ல, ஆர்க்கு பதில் என்னென்னு வச்சுக்கிறாங்க, ஸ்மால் கேன்னு வச்சுக்கிறாங்க.
ஓகே, ஆரோட ஃபார்முலா என்னது? ஆர் ஈக்குவல் என்னென்னு படிச்சிங்க? u ஸ்கொயர் sin 2 ஆல்ஃபா டிவைடட் பை ஜின்னு தானே போன ப்ராப்ளத்தில் படிச்சிங்க. நம்ம செக்ஷன் 6.5 அதான் படிச்சிருப்பீங்க. u ஸ்கொயர் sin 2 ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. ஆருக்கு பதில் இங்கே என்ன வச்சுக்கிறாங்க? ஸ்மால் கே. ஆருக்கு பதில் இங்கே என்னது? ஸ்மால் கே. அப்போ கே எப்படி இருக்கலாம்? k by 1 ஈக்குவல் டு u ஸ்கொயர் sin 2 ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. இதுதான் ஹரிஜாண்டல் ரேஞ்சு, ஹரிஜாண்டல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? therefore sin 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன இருக்கும்? அப்போ இதிலிருந்து gk டிவைடட் பை u ஸ்கொயர், அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. since u and k are given and g is a constant, ஸோ அப்போ மொத்த வேல்யூ என்ன ஆயிரும்? கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் மாறிடும். அங்கே என்ன இருந்திருக்கு பாருங்கள், ஜின்றது கிவன் நம்பர் தான் 9.8 இருக்க போகுது. யூன்றது கிவன் வேல்யூ, அது கான்ஸ்டன்ட்டு. கேன்றது அட்டைன் பண்ணுற ஹரிஜாண்டல் ரேஞ்ச், இதுவும் என்ன இருக்க போகுது? கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இருக்க போகுது. ஓகே, the right hand side of 1 is known a positive quantity. ஏன்னா ஜின்றது 9.8, கேன்றது டிஸ்டன்ஸு பாசிட்டிவ், யூ ஸ்கொயர்ன்றது பாசிட்டிவ். அப்போ இந்த வேல்யூ மொத்தமாக என்ன இருக்கும்? பாசிட்டிவ். அதனால தான் ஈக்குவேஷன் ஒன்னோட ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் வேல்யூன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த பாசிட்டிவ் வேல்யூன்றப்ப அங்கே என்னவா இருக்குது? ஜிகே பை யூ ஸ்கொயர் தானே. இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவ். அப்போ 3 பாசிபிள்ஸ் இருக்குது. என்னென்ன பாசிபிள்ஸ் இருக்குன்னா, இந்த யூ ஸ்கொயருக்கும் ஜிகேக்கும் டினாமினேட்டருக்கு நியூமினேட்டருக்கு என்னென்ன பாசிபிள்னா, ஜிகே லெஸ் தென் யூ ஸ்கொயர். அடுத்து ஜிகே ஈக்குவல் டு யூ ஸ்கொயர். அடுத்து ஜிகே கிரேட்டர் தென் யூ ஸ்கொயர். அப்போ 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கா. இந்த 3 பாசிபிலிட்டிஸ்லேயும் அந்த 2 டைரெக்ஷனில் பாஸ் ஆகிற அந்த ஆங்கிளை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜிகே லெஸ் தென் யூ ஸ்கொயர், ஜிகே ஈக்குவல் டு யூ ஸ்கொயர், ஜிகே கிரேட்டர் தென் யூ ஸ்கொயர். இந்த 3 பாசிபிலிட்டிஸ் கேஸ் இருக்கும். அப்போ கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3 படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் 1 என்னென்னா, இஃப் ஜிகே லெஸ் தென் யூ ஸ்கொயர் we can determine an acute angle theta. என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிகே லெஸ் தென் யூ ஸ்கொயர்ன்றப்ப sin 2 ஆல்ஃபா என்னவா இருக்குது? ஈக்குவேஷன் 1 என்னவா இருக்குது? ஜிகே டிவைடட் பை யூ ஸ்கொயர். இதில் நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரை விட சின்னதாக இருக்குன்னா அப்போ இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? பாசிட்டிவ் தான். ஜிகேவும் பாசிட்டிவ், யூ ஸ்கொயரும் பாசிட்டிவ். அப்போ அதோட வேல்யூ வந்து 0 to 1 இருக்க போகுது. அப்போ 0 to 1 இருக்குது. அட் த சேம் டைம் 1 ரீச் பண்ணாது. ஓகேங்களா? அப்போ sin 2 ஆல்ஃபா வந்து sin 90 டிகிரியாக இருக்க சான்சஸ் கிடையாது. அதாவது 2 ஆல்ஃபா வந்து 90 டிகிரி இருக்கிற சான்சஸ் கிடையாது. 2 ஆல்ஃபா என்னவாக இருக்கும்? லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்கும். அப்போ ஆல்ஃபா வந்து என்னவாக இருக்கும்? லெஸ் தென் 90/2. அப்போ ஆல்ஃபா லெஸ் தென் 45 டிகிரியாக இருக்கும். அப்போ ஆல்ஃபா வந்து லெஸ் தென் 45 டிகிரி. அப்போ sin 2 ஆல்ஃபா என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அக்யூட் ஆங்கிளில் தான் மீட் பண்ண போகுது அந்த 2 ஆல்ஃபான்றது. அப்போ we can determine an acute angle theta whose sin value exactly equal to gk divided by u square. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, sin 2 ஆல்ஃபான்றது என்னவாக இருக்க போகுது? இப்போ லெஸ் தென் sin 90 டிகிரியாக இருக்க போகுது. அப்போ இந்த 90 டிகிரி கீழே வரனால இது என்னன்னு சொல்லிடுறாங்க, இது அக்யூட் ஆங்கிளால் வரக்கூடிய அந்த சைன் போர்ஷன்ஸ்னு சொல்லியாச்சு. அப்போ இதுக்கு எக்ஸாக்டாக ஒரு வேல்யூ இருக்கும்ல, அந்த வேல்யூவை தான் சைன் டீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. அந்த 2 ஆல்ஃபா வந்து டீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. 2 ஆல்ஃபா சிக்குள்ள என்னது? டீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, அந்த சைன் டீட்டா தான் என்னவாக இருக்குது? இப்போ ஜிகே டிவைடட் பை யூ ஸ்கொயராக இருக்குது. ஓகே, தென் 1 becomes sin 2 alpha equal to sin theta. அப்போ 2 alpha equal to theta. alpha equal என்ன இருக்கும்போது theta divided by 2. நம்ம எல்லாருக்குமே தெரியும், since 180 minus theta என்னது sin theta. அப்போ இந்த ஈக்குவேஷன் 2 இருக்குல்ல, அது எப்படி எழுதிக்கலாம்? sin 2 alpha equal to sin 180 minus, அதாவது இந்த sin thetaக்கு பதில் sin 180 minus theta. therefore 2 alpha என்னவா மாறிடும்? 180 minus theta. அப்போ alpha equal to 90 minus theta divided by 2. இங்கே என்ன இருக்குது? alpha equal to theta divided by 2. அப்போ ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 4ல் 2 ஆல்ஃபா வருது பார்த்தீங்களா? அதுதான் 2 டைரெக்ஷன்ஸ். ஓகேங்களா? அதை தான் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2ன்னு எடுத்து செய்ய போகிறாங்க. அப்படி ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2ன்னு 2 ஆங்கிளாக எடுத்து 2 டைரெக்ஷனாக எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது
அந்த 2 ப்ரொஜெக்டில் என்ன ஆகுமா, கரெக்டாக அந்த கேன்ற அந்த ரேஞ்சில் தான் அந்த கிரவுண்டை வந்து ரீச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். கீழே பாருங்கள், ஃப்ரம் 3 and 4 இந்த இருக்குல்ல 3 and 4 we find that there are 2 values of alpha and so 2 directions of projection each giving the same range. கேவை தான் அட்டைன் பண்ண போகுது, சேம் ரேஞ்ச். அதாவது இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க ஓகேங்களா, இது ஆல்ஃபா 2, இது ஆல்ஃபா 1. ஆனால் ரெண்டோட ரேஞ்ச் என்னவா இருக்கான், ரெண்டோட ரேஞ்சும் ஒரே இடத்துல தான் மீட் பண்ண போகுதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். அந்த ரேஞ்சு தான் என்னது, ஹாரிஜான்டல் ரேஞ்ச் தான் கே ஓகேங்களா. இங்கே வரக்கூடிய ஆங்கிள் என்னது ஆல்ஃபா 1, இங்கே வரக்கூடிய ஆங்கிள் என்னது மொத்தமாக ஆல்ஃபா 2. ஆல்ரெடி டயக்ராமில் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஓகேங்களா. பாருங்கள், தென் அந்த ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டா டிவைடட் பை 2ன்னு இருந்துச்சுல ஈக்குவேஷன் 3ல், இந்த டேர்ம் என்னன்னு செய்கிறீங்க, ஆல்ஃபாக்கு பதில் ஆல்ஃபா 1 வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து ஈக்குவேஷன் 4ல் ஆல்ஃபா ஈக்குவல் என்ன இருந்துச்சு, 90 மைனஸ் தீட்டா டிவைடட் பை 2 இருந்துச்சுல, இதென்ன செய்கிறீங்க ஆல்ஃபா 2ன்னு எடுத்துக்கோங்க. அதான் இங்கே செஞ்சுருப்பாங்க. தென் ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு தீட்டா டிவைடட் பை 2, ஆல்ஃபா 2 ஈக்குவல் டு 90 மைனஸ் தீட்டா டிவைடட் பை 2. அப்போ ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 90 டிகிரியாக இருக்கும். அஸ் தீட்டா நமக்கு என்ன தெரியும், அக்யூட் ஆங்கின்றனால லெஸ் தென் 90 டிகிரி. அப்போ ஆல்ஃபா 1 என்னவாக இருக்கும், லெஸ் தென் 45 டிகிரி ஓகேங்களா. ஏன்னா இந்த இருக்குல்ல ஆல்ஃபா 1 என்னது தீட்டா டிவைடட் பை 2, அப்போ ஆல்ஃபா 1 லெஸ் தென் 45 டிகிரி. அதே மாதிரி ஆல்ஃபா 2 என்னது 90 மைனஸ் தீட்டா டிவைடட் பை 2, தீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரி. அப்போ ஆல்ஃபா 2 கிரேட்டர் தென் 45 டிகிரியாக இருக்கும். அப்போ 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா 1 ஈக்குவல் எப்படி எழுதிக்கலாம், 45 மைனஸ் தீட்டா டிவைடட் பை 2. அப்புறம் ஆல்ஃபா 2 மைனஸ் 45 டிகிரி எப்படி எழுதிக்கலாம், ஆல்ஃபா 2 என்னது 90 மைனஸ் தீட்டா டிவைடட் பை 2, இங்கே மைனஸ் 45 போட்டாச்சு. அப்போ 45 மைனஸ் தீட்டா டிவைடட் பை 2 ஓகேங்களா. தட் இஸ், அப்போ இது ரெண்டுமே சேம் ஆல்ஃபா வேல்யூஸ் தானே ஓகேங்களா. அப்போ ரெண்டுமே என்னவருக்கு ஆட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி. அப்போ 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 மைனஸ் 45 டிகிரியாக தான் இருக்க போகுது. ஓகே, இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கிட்டாங்க. பாருங்கள், இந்த இருக்குங்களா 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா 1 என்னது 45 மைனஸ் தீட்டா டிவைடட் பை 2, ஆல்ஃபா 2 மைனஸ் 45 டிகிரி என்னது 45 மைனஸ் தீட்டா டிவைடட் பை 2. அப்போ ரெண்டுமே ஒன்று தான். அப்போ 45 மைனஸ் ஆல்ஃபா 1 ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 மைனஸ் 45 டிகிரியாக தான் இருக்க போகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், போன 6.7ல் படிச்சிருப்போம், 45 டிகிரி இஸ் த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டு கெட் த மேக்ஸிமம் ஹாரிஜான்டல் ரேஞ்ச் வித் த சேம் இனிஷியல் வெலாசிட்டி. அதாவது இனிஷியல் வெலாசிட்டி வந்து இருக்கும்போது 45 டிகிரி அந்த டைரெக்ஷன்ஸில் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரொஜெக்டர் வந்து மேக்ஸிமம் ஹாரிஜான்டல் ரேஞ்சை அட்டைன் பண்ணிடும்னு சொல்லி செக்ஷன் 6.7லேயே படிச்சிருந்தோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரியாக இருக்கும்போது அந்த கேபிட்டல் ஆர்ன்றது மேக்ஸிமம் ஹாரிஜான்டல் ரேஞ்சாக இருக்கும்னு சொல்லி படிச்சிருந்தோம். ஆருக்கு பதில் இங்கே ஸ்மால் கே ஓகேங்களா. சரி, அப்போ ஸோ equation 5 shows that 2 directions alpha 1 and alpha 2 equally inclined to the directions of maximum range. ஏன்னா அந்த ரெண்டு என்ன இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அட் த சேம் டைம் ரெண்டே ஆட் பண்ணால் 90 டிகிரியில் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது என்ன செய்யும்னா அந்த ப்ரொஜெக்டர் வந்து கண்டிப்பாக ஈக்குவலி இன்க்ளைன்டு டு த டைரெக்ஷன்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் ரேஞ்சில் இந்த ஆல்ஃபா 1 டைரெக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் சரி, ஆல்ஃபா 2 டைரெக்ஷனில் ப்ரொஜெக்ட் பண்ணாலும் சரி, அந்த பார்ட்டிக்கல் வந்து அந்த மேக்ஸிமம் ரேஞ்சை தான் அட்டைன் பண்ணிடும். பை ஈக்குவேஷன் நம்பர் 5லேருந்து சொல்லிடலாம். ஏன்னா 45 டிகிரின்றது என்ன இருக்கும், மேக்ஸிமம் ஹாரிஜான்டல் ரேஞ்சுன்னு சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 மைனஸ் 45 டிகிரி ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஆல்ஃபா 1 ஆங்கிள் ஆகட்டும் ஆல்ஃபா 2 ஆங்கிள் ஆகட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டு பார்ட்டிகளுமே என்ன, அந்த பார்ட்டிகள் வந்து கண்டிப்பாக அந்த மேக்ஸிமம் ரேஞ்சை வந்து ரீச் பண்ணிடுவோம். திஸ் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 73. இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் தான் நம்ம ப்ரீவியஸ் இதில் வரைஞ்சி வச்சுருந்தோம் ஓகேங்களா. அப்போ இந்த இது ப்ரொஜெக்டல் ஆகட்டும், இந்த ப்ரொஜெக்டல் ஆகட்டும், இந்த ப்ரொஜெக்டல் ஆகட்டும், இதுதான் இனிஷியலாக நம்ம யூஸ் பண்ணுற இனிஷியல் வெலாசிட்டியிலேருந்து வரக்கூடிய அந்த ப்ரொஜெக்டல் ஆங்கிள் ஆல்ஃபா வச்சு எழுதியிருப்போம். அதுதான் 45 டிகிரி இங்கே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. இந்த இது வந்து ஆல்ஃபா 1, இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா 2
ஓகேங்களா. என்ன தான் இருந்தாலும் இதோட ப்ரொஜெக்டெல்லாம் கண்டிப்பாக என்னவாக இருக்குமா, சேம் பொசிஷன்ஸில் தான் வந்து மீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தியரி வைஸ் சொல்லியாச்சு. இன் ஃபிகர் 73ல் OT1 இதுதான் OT1 அண்ட் OT2 இது OT2 are the directions alpha 1 and alpha 2 necessary to get a given range K. அந்த டைரக்ஷன்ஸ் வந்து என்னவாக இருக்கும், அந்த கேன்ற ரேஞ்சை அட்டன் பண்ணக்கூடிய டைரக்ஷன்ஸாக இருக்கும். OT is the direction giving மேக்ஸிமம் ஹரிஜாண்டல் ரேஞ்சு. அது நமக்கு தெரியும், ஏன்னா OT வந்து 45 டிகிரி ஆங்கிளில் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அந்த டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா. அப்போ ஆங்கிள் T1 OT என்னவாக இருக்கும், ஆங்கிள் XOT மைனஸ் ஆங்கிள் XOT1 இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி மைனஸ் ஆல்ஃபா 1 நமக்கு தெரியும். அப்புறம் ஆங்கிள் T2 OT என்னவாக இருக்கும், ஆங்கிள் XOT2 மைனஸ் ஆங்கிள் XOT ஈக்குவல் டு ஆல்ஃபா 2 மைனஸ் 45 டிகிரி. இது ரெண்டுமே ஈக்குவல்ன்றனால ஆங்கிள் T1 OT ஈக்குவல் டு ஆங்கிள் T2 Oன்னு தெரியும். அப்போ OTன்றது என்னவா செய்யுது, பைசெக்ட்ஸ் தி ஆங்கிள் பிட்வீன் OT1 அண்டு OT2. பாருங்கள், இந்த OTன்ற இந்த ஆங்கிள் என்ன செய்யுது, இந்த OT1ஐயும் OT2வையும் பைசெக்ட்ஸ் ரெண்டாக பிரிக்குதுங்களா. மற்றபடி ஆங்கிள்ஸ் எல்லாம் என்ன தான் இருக்கும், உங்களுக்கு பைசெக்ட் பண்ணி இங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஆங்கிள் ஆகட்டும் இந்த ஆங்கிள் ஆகட்டும் ரெண்டு ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும். அதாவது அதை தான் இப்போ பார்த்தோமே நம்ம T2 OT எழுதியிருக்காங்க பாருங்கள். T1 OT ஆகட்டும் T2 OT ஆகட்டும் ரெண்டு ஆங்கிளும் சேமாக தான் இருக்கும், அதில் வரக்கூடிய ஆங்கிள்ஸ். ஓகேங்களா. அப்போ OT பைசெக்ட்ஸ் தி ஆங்கிள் OT1 அண்டு OT2. ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, GK லெஸ் தென் U ஸ்கொயராக இருக்கும் போது உங்களுக்கு ஆல்ஃபா 1 இருந்தாகட்டும் இல்லை ஆல்ஃபா 2 இருந்தாகட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அது மேக்ஸிமம் ரேஞ்சை தான் அந்த பார்ட்டிக்கலும் ப்ரொஜெக்ட் ஆகி ரீச் ஆக போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அட் த சேம் டைம் அதில் நடுவில் வரக்கூடிய ஆல்ஃபான்றதுலேருந்து என்ன செய்ய போகுது, அந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2வே பைசெக்ட் பண்ணுது, ரெண்டாக பிரிச்சிட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ அடுத்த கேஸு GK ஈக்குவல் டு U ஸ்கொயர் ஆர் U ஸ்கொயர் ஈக்குவல் டு GKவாக இருந்ததுன்னா அப்போ sin 2 ஆல்ஃபா என்னது, GK டிவைடட் பை U ஸ்கொயர். இப்போ GKவும் U ஸ்கொயர் ஈக்குவல்ற, அப்போ sin 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 வந்துடும். sin 2 ஆல்ஃபா 1னா 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரி. ஆல்ஃபா ஈக்குவல் டு 45 டிகிரினா உங்களுக்கு ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும்தான். அந்த ஆங்கிள்ன்றது என்னது, மேக்ஸிமம் ரேஞ்சை அட்டன் பண்ணக்கூடிய ஆங்கிள். அது ஒன்லி பாசிபிள். ஓகேங்களா. பாருங்கள், ஒன் அண்ட் ஒன்லி வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா இஸ் பாசிபிள் அண்ட் திஸ் கரஸ்பாண்ட் டு த கேஸ் ஆஃப் மேக்ஸிமம் ரேஞ்சு. ஓகே, இப்போ அடுத்த கேஸுக்கு போகலாம். அடுத்த கேஸ் என்னது, GK greater than U ஸ்கொயர் ஆர் U ஸ்கொயர் லெஸ் தென் GK. அப்போ sin 2 ஆல்ஃபா என்னது, GK டிவைடட் பை U ஸ்கொயர். அப்போ sin 2 ஆல்ஃபா என்ன வரும், கிரேட்டர் தென் 1. சைனோட வெளி வந்து -1 to 1 தான். அப்போ sin 2 ஆல்ஃபா கிரேட்டர் தென் 1 வர சான்சஸே கிடையாது. அப்போ U ஸ்கொயர் லெஸ் தென் GKவாக இருக்க சான்சஸே கிடையாது. ஸோ விச் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த மாதிரி கேசஸில் உங்களால் அந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சி ப்ராஜெக்டை வந்து மேக்ஸிமம் ரேஞ்சை ரீச் பண்ணுதான்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தான் இருக்க போகுது, U ஸ்கொயர் டிவைடட் பை Gன்ற ரேஞ்சு தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. தெர் இஸ் நோ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் டு கெட் ஏ ரேஞ்சு கிரேட்டர் தென் U ஸ்கொயர் டிவைடட் பை G. இதுதான் கேபிட்டல் R ஈக்குவல் டு, அதாவது மேக்ஸிமம், அது என்ன சொல்லியிருப்பீங்க, ஆர்னா ரேஞ்சு. அப்போ மேக்ஸிமம் ரேஞ்ச் என்னென்னு படிச்சிருப்பீங்க, U ஸ்கொயர் டிவைடட் பை Gன்னு சொல்லி செக்ஷன் 6.7லே படிச்சிட்டிங்க. அதே தான் இங்கே வரப்போகுது. U ஸ்கொயர் பை Gன்றது தான் மேக்ஸிமம் ரேஞ்சுன்றது இங்கே இருக்க போகுது. ஸோ விச் இஸ் U ஸ்கொயர் டிவைடட் பை G இஸ் த ரியலி மேக்ஸிமம் ரேஞ்ச் பாசிபிள். ஹென்ஸ் அப்போ எந்த இதுக்கு வந்து பாசிபிள் கிடையாது. ஓகே, அதாவது U ஸ்கொயர் லெஸ் தென் GK இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் ரேஞ்ச் அட்டன் பண்ணிதான் இல்லையான்னு பார்க்க முடியாது. அப்போ வேறு ரெண்டு கேஸ் பார்த்துக்கோங்க. என்னென்ன கேஸ் பார்த்துருக்கோம், U ஸ்கொயர் ஈக்குவல் டு GKக்கும் பார்த்தாச்சு, U ஸ்கொயர் கிரேட்டர் தென் GKக்கும் பார்த்தாச்சு. அப்போ ஹென்ஸ் U ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு GKக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் U என்னவாக இருக்கும், அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் Uன்றது நத்திங் பட் என்னவாக இருக்க போகுது, கிரேட்டர் தென் GKன்னு சொல்லலாம். அது அட் த சேம் டைம் மினிமம் வேல்யூ ஆஃப் U ஸ்கொயர்ன்றப்ப U ஸ்கொயர் கிரேட்டர் தென் GKன்னு வரும்.
அப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் யூன்றப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜிகேன்னு சொல்லலாம். அதான் இங்கே நோட்டில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? சரி, எக்ஸாம்பிள் 8 பாருங்கள். இஃப் h and h dash be the greatest heights in the two parts of projectile with a given velocity for a given range capital R, prove that R is equal to 4 into square root of h into h dash. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இந்த டயக்ராம் ஆகட்டும், அதாவது இந்த ப்ரொஜெக்டல் ஆகட்டும், ரெண்டுத்துக்கும் காமனாக டிஸ்டன்ஸ் என்னவா ஆர். இந்த இடத்துல கேன்னு இருந்துச்சு, நான் ஆர்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த ப்ரொஜெக்டரோட ஹைட்டு அது h1ன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இந்த ப்ரொஜெக்டர் அதோட ஹைட்டு அதை வந்து h2ன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இந்த ஆருக்கும் இந்த h1 h2க்கான ரிலேஷன்ஸ் என்னவாக இருக்கும்னா r is equal to 4 into root of h1 h2 இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான். அதுதான் இங்கே கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. இஃப் h and h dash be the greatest heights in the two parts of projectile, ரெண்டு ப்ரொஜெக்டில் வரக்கூடிய ஹைட்டு வித் a given velocity for a given range ஆருக்கு, prove that r is equal to 4 into root of h into h dash. அப்போ ரெண்டு ப்ரொஜெக்டல்ன்றப்போ ரெண்டு டேரெக்ஷன்ஸு, அப்போ ரெண்டு டேரெக்ஷன்றப்போ ரெண்டு ஆங்கிள், ஒரு ஆங்கிள் ஆல்ஃபா, இன்னொரு ஆங்கிள் வந்து ஆல்ஃபா டேஷ். ஓகேங்களா? பி தி டூ ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வித் ஏ கிவன் வெலாசிட்டி u2 கெட் ஏ கிவன் ரேஞ்ச் ஆர்க்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு ப்ரொஜெக்டலும் மேக்ஸிமம் ரேஞ்சு, அதாவது கேபிட்டல் ஆரை தான் ரீச் பண்ணுதுன்னா அந்த ரெண்டு ப்ரொஜெக்ஷன்ஸோட டேரெக்ஷன்ஸ் என்னவாக இருக்க போது ஆட் பண்ணிங்கன்னா 90 டிகிரி. இப்போ தான் பார்த்தோம் செக்ஷன் 6.8ல் ஆல்ஃபா 1 + ஆல்ஃபா 2 to 90 டிகிரி. ஆல்ஃபா 1 பதில் இங்கே ஆல்ஃபா இருக்குது, ஆல்ஃபா 2க்கு பதில் ஆல்ஃபா டேஷ். அப்போ ஆல்ஃபா + ஆல்ஃபா டேஷ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ ஆல்ஃபா டேஷ் ஈக்குவல் டு 90 மைனஸ் ஆல்ஃபா. அது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ரேஞ்ச் ஃபார்முலா என்னது? 2u² sin alpha into cos alpha divided by g. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா ரெண்டு சைடு டிவைடர் பை 4 போடுறேன், ஏன்னா இது ஃபார்முலாவில் யூஸ் ஆகும். அப்போ r/4 = என்ன இருக்கும்? u² sin alpha cos alpha divided by 2g. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 என்னது? ஆல்ஃபா டேஷ்க்கு பதில் 90 மைனஸ் ஆல்ஃபா, r/4க்கு பதில் u² sin alpha cos alpha divided by 2g ரீப்ளேஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, இப்போ கிரேட்டஸ்ட் ஹைட்டு அது நமக்கு தெரியும். நான் h1 h2ன்னு சொன்னேன், இங்கே வந்து h டேஷ்னு வச்சுருக்காங்க. ஓகே, ரைட்டு. ஹச்சோட ஃபார்முலா என்னது? ஆல்ஃபாவுக்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய ஹைட்டு. அந்த ஹச் ஃபார்முலா என்னது? கிரேட்டஸ்ட் ஹைட் ஃபார்முலா என்னது? செக்ஷன் 6.5ல் படிச்சிருப்பீங்களா? u² sin square alpha divided by 2g ஈக்குவேஷன் 3. அதே மாதிரி ஆல்ஃபா டேஷ்க்கு கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய அந்த கிரேட்டஸ்ட் ஹைட் என்னது? h டேஷ். அதை வந்து u² sin square alpha dash divided by 2g. அப்போ h into h dash ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? u⁴ into sin square alpha dash divided by 4g². அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் h into h dash என்னவாக இருக்கும்? u² sin alpha into sin alpha dash divided by 2g. ஓகேங்களா? அப்போ இங்கே வரக்கூடிய ஆல்ஃபா டேஷ்க்கு பதில் 90 மைனஸ் ஆல்ஃபான்னு பை ஈக்குவேஷன் 1லேருந்து போட்டுடலாமா? அப்போ u² sin alpha into sin 90 மைனஸ் ஆல்ஃபா divided by 2g. ஓகேங்களா? அப்போ sin 90 மைனஸ் ஆல்ஃபா என்னது? cos alpha. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் h dash u² sin alpha cos alpha divided by 2g. இதை தான் ஈக்குவேஷன் 2ல் r/4ன்னு எடுத்திருப்போம். அப்போ r/4. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் h into h dash என்னது? r/4. அப்போ r = 4 into ஸ்கொயர் ரூட் ஆஃப் h into h dash. ஓகேங்களா? அதான் ப்ரூவ் பண்ணியாச்சு பாருங்கள்.